ஒரு பவர் ஐசியை மாற்றுற மாதிரி, ஒரு நெட்வொர்க் ஐசியை மாற்றுற மாதிரி, ஒரு சார்ஜிங் ஐசி எதை நீங்கள் மாற்றுறீங்களோ அதே மாதிரியே இதில் ப்ராசஸரை மாற்றிட்டு போயிடலாம். நம்ம வந்து எல்லா மாடல்லையுமே ப்ராசஸர் மாற்றுற மாதிரி இருந்துச்சுனாலோ, யூஎஃப்எஸ் மாற்றுற மாதிரி இருந்தாலும் அது பல வேலைகளும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். இந்த F64 பாக்ஸ் வச்சிருக்கிறவங்களோ இல்லை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, CPU மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு. ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னாம்பில் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். இது வந்து சாம்சங் S20+ மாடல். ஓகே, சாம்சங் S20+ 5G. இப்போ இந்த ஃபோனில் வந்து ஒரு வேளை உங்கள்கிட்ட சர்வீஸ் வருது, இதில் வந்து ப்ராசஸர் டெட் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் ப்ராசஸரை மாற்றணும் அல்லது கார்டை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், என்னெல்லாம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும், இது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா, இந்த ப்ராசஸரை மாற்றினா இதில் இருக்கிறது வந்து Exynos 990 ப்ராசஸரு, அதை நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அது ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா, என்ன ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேங்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கடைசியில் உங்களுக்கு அதுவே புரியும். ஓகே, நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது வந்து ஸ்க்ரீனில் பாருங்கள், இது வந்து சாம்சங் S20+ ஃபோனு. ஓகே, இந்த ஃபோனில் வந்து IMEI நம்பர் இருக்குது, சீரியல் நம்பரு, ஃபோன் மாடல்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேவா, எல்லாமே ப்ராப்பராக ஷோ ஆகுது. ஸோ நான் இப்போ இதில் லைவில் உங்களுக்கு அப்படியே அன்கட்டில் வந்துட்டு நான் இந்த ப்ராசஸரை மாற்றுறேன், அன்கட்டில் மாற்றுறேன். மாற்றினோம்னா மாற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன வேலை செய்ய வேண்டியது இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். சரி, இது இப்போ ஃபோன் ஆனில் இருக்கிற ஃபோனு. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இன்னும் யூஎஃப்எஸ் கலட்டவே இல்லை. ஓகே, யூஎஃப்எஸ் வந்து ஃப்ரெஷ் தான், அது நாங்கள் கலட்டவும் இல்லை, கலட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கலட்டலை இன்னும். நான் இப்போ நம்ம வந்து இந்த ப்ராசஸர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா, மேலே இருக்கிறது ரேம் இருக்குது. இப்போது நான் மாற்ற போகிற ப்ராசஸர் வந்து என் கையில் இருக்குது. ஓகே, இது வந்து வேற ஒரு ஃபோன்லேருந்து எடுத்தது. இது வந்து Exynos, சாம்சங்குடைய Exynos 990 ப்ராசஸர். ஓகே, 990. நான் உங்களுக்கு ஒரு இதில் சும்மா ஒரு மார்க்கும் பண்ணி விட்டுறேன், சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மார்க் பண்ணுறேன். ஓகே, ஓகே. இப்போது நான் மாற்ற போகிற ப்ராசஸர் ஆல்ரெடி நான் வந்து ரீபால் பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம இதை மாற்றுறோம், ஓரமாக வச்சிடறேன். இப்போ இதை நான் கலட்டிட்டு அதை வைக்கிறேன். ஓகே, இந்த ப்ராசஸரு இதிலிருந்து இப்போ எடுத்த ப்ராசஸரு நான் இப்போ அதுக்கு பதிலாக நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராசஸர் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ ரீபால் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ராசஸர் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ராட்ச் பண்ணது. இப்போ நம்ம ரேமை வந்து ரீபால் பண்ணணும்.
மொபைல் வந்து இப்போது டைரெக்டாக பவர் ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா, மொபைலு டைரெக்டாக பவர் ஆன் ஆயிடுச்சுங்கிறத விட நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மொபைல் பவர் ஆன் டைரெக்ட் ஆகிடும். அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னாக்கா ரீஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னாக்கா ஹார்ட் ரீசெட். என்ன பண்ணணும்? ரீசெட் பண்ணணும். ஃபோனை ஒன்ஸு ரீசெட் பண்ணணும். அது ரீசெட் செட்டிங்ஸ் கேட்கும். நம்ம வந்து ஒன்ஸ் ஹார்ட் ரீசெட் மட்டும் பண்ணணும். ஓகே, ரீசெட் ஆயிடுச்சு. ஃபேக்ட்ரி ரீசெட் கேட்கும். ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ உள்ளே இருந்து வெளியே எடுத்த ப்ராசஸர் வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஓகே, மொபைல் வந்து இப்போது பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதில் பாருங்கள், லைவ் ஜஸ்ட்டு S20 ப்ளஸில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, ப்ராசஸரை வேறு ஃபோன்லேருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னம்னாலும் டைரக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பவர் ஐசியை நம்ம எப்படி மாற்றுறோமோ, ஒரு சார்ஜிங் ஐசியை எப்படி மாற்றுறோமோ, ஒரு நெட்வொர்க் ஐசியை நம்ம எப்படி மாற்றுறோமோ, அதே மாதிரியாக நம்ம ப்ராசஸரை மாற்றிக்க முடியும், யூஎஃப்எஸை மாற்றிக்க முடியும். ப்ராசஸர் அதே மாதிரி நம்ம ஈஸியாக மாற்றிக்க முடியும் இந்த ஃபோனுகளில். ஸோ இது ஒரு பெரிய வேலையே கிடையாது. இது ஜஸ்ட்டு நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நம்ம வந்து எல்லா மாடல்லையுமே ப்ராசஸர் மாற்றுற மாதிரி இருந்துச்சுனாலோ, யூஎஃப்எஸ் மாற்றுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பல வேலைகளை நம்ம செய்ய வேண்டியது இருக்குங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். அப்படிலாம் கிடையாது. சில மாடலில் பண்ணணும், சில மாடலில் மாற்றவே முடியாது. ஒரு சில மாடல்களில் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக ப்ராசஸரவே வந்து வேறு ஃபோன்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். யூஎஃப்எஸை டேரெக்டாக வேறு ஃபோன்லேருந்து எடுத்து வச்சாலே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த F64 பாக்ஸ் வச்சுருக்கிறவங்களோ, இல்லை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, CPU மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி உங்கள் F64 பாக்ஸ் வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணுறவங்க நிறைய பேர் இதையும் ப்ரோக்ராம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு நிறைய நினைக்கலாம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபோனில் டைரக்ட் ஷிஃப்ட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா OSஐ நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13. ஓகே, ஆண்ட்ராய்டு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வெர்ஷன் 13 இருக்குது. செக்யூரிட்டி பேட்ச் சாஃப்ட்வேர் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷோ அது நீங்கள் பார்க்க முடியும். செக்யூரிட்டி பேட்ச் லெவல் வந்து 1 மார்ச் 2025. ஓகேவா, அந்த ப்ராசஸரில் என்ன வேலை செஞ்சதோ அப்படியே இதுலேயும் வேலை செய்யும். அதே மாதிரி யாராவது அட்வான்ஸ் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செப்டம்பர் 9ஆம் தேதி ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவையான அப்டேட்ஸை பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த செப்டம்பர் 9ஆம் தேதி டேரக்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பேசிக்லேருந்து படிக்கிறவங்களுக்காக இல்லை, டேரெக்டாக அட்வான்ஸ் படிக்கிறவங்களுக்காக மட்டும்தான். பேசிக் நாலேஜ் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். இங்கே நாங்கள் வந்து பேசிக்லேருந்து படிக்கிறதுக்கும் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், சேம் டைம் டேரக்ட் அட்வான்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த இதே மாதிரியான ஒரு நாலேஜபிளான வீடியோவில், டேட்டா வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரத்னா மொபைல்ஸ். பை.